இது ஃப்ரீ சோக் ஆகிறதா அல்லது லீக்கேஜ் இருக்கிறதா என்பதை எப்படி உறுதி செய்வது? முதலில் NRB பினை அழுத்த வேண்டும். இதை கையால் அழுத்திய பிறகு குப்பை வெளியே வந்தால் அது சோக் என்று அர்த்தம். இப்படி எண்ணெய் போன்றவை வெளியே வந்தால் முதலில் சார்ஜிங் குழாயை எடுப்போம். அதன் பின் உள்ள முனையை கம்பிரசரில் பொருத்த வேண்டும். மற்ற சாதாரண முனையை கேஜில் பொருத்த வேண்டும். கேஜில் பொருத்திய பிறகு பாருங்கள், கேஜின் ஊசி மேலே செல்ல வேண்டும். ஊசி மேலே நின்றால் அதில் வாயு இருப்பதாக அர்த்தம். கம்பிரசரை இயக்குவோம். ஊசி கீழே வரும், ஆனால் மைனஸில் செல்லக்கூடாது. உங்கள் ஊசி மைனஸில் சென்றால் அது உறுதியாக சோக் ஆகிவிட்டது என்று அர்த்தம். மீதமுள்ள இடத்தில் ஹேண்டிலை திறப்போம். முழு வாயுவையும் வெளியேற்றுவோம். பிறகு குழாயை திறந்து NRB பிணையும் வெளியே எடுப்போம். NRB பிணை முழுமையாக வெளியே எடுத்த பிறகு இந்த சார்ஜிங் ஃபில்டருக்கு அருகில் இருக்கும் பிணையும் அதேபோல் இந்த ஃபில்டருக்கு அருகிலும் எடுப்போம். அதை எடுத்த பிறகு இங்கிருந்து குழாயை வெட்டுவோம். அதிலிருந்து வாயு வெளியே வருகிறதா என்று பார்ப்போம். ஃபில்டரிலிருந்து வாயு வெளியே வருகிறது என்றால் ஃபில்டருக்கு பிறகு கேப்லரி அல்லது ஆபரேட்டரில் தடுப்பு உள்ளது என்று அர்த்தம். இல்லையெனில் அதற்கு முன்பே தடுப்பு உள்ளது. இதற்கு பிறகுதான் இதில் தடுப்பு இருப்பது உறுதியாகிறது. இதைத் தொடர்ந்து CTC ஊற்றி நன்றாக ஃப்ளஷ் செய்வோம். முழுமையாக ஃப்ளஷ் செய்த பிறகு மீண்டும் வாயுவை நிரப்புவோம். CTCயை எப்படி பயன்படுத்துவது அடுத்த வீடியோவில் விளக்குவோம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.